இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு. ஸோ அதால் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டைரக்டர் கௌதம் சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கௌதம் சார் ஸ்டார்ட்ல இருந்தே என்ன ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் இருக்கும்போது அவரே என்னை தேடி வந்து சீன்ஸ் கொடுத்து தர்ஷன் இதுதான் நாங்கள் இன்றைக்கி எடுக்க போகிறோம்னு சொன்னார். அப்போ நான் சார் இதை நீங்கள் கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லை ஒரு ஹீரோ அப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். தேங்க்யூ சார். அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சனலாக இஷ்யூ வரும்போது அது சாருக்கே தெரியாது. ஸோ எனக்காக வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நின்றார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் மூலமாக உங்கள் சந்திப்பு கிடைச்சது ஐ எம் வெரி ஹாப்பி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், யூஸ்வலாக ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாமல் ஒரு 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 சப்ஜெக்டை நம்பி இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது சார். பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோட பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷனில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குதுன்னு. பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எப்போவுமே நம்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிஓபி சாருக்கு மட்டும் ஹீரோவை பிடிச்சிட்டுனா ஸ்க்ரீனில் அழகாக தெரியும். அதால் நான் ஸ்டார்ட்லேருந்தே டிஓபி சார் தேடி போய் ஒரு ஐஸ் ஒன்று வைப்பேன். ஸோ அந்த விதத்தில் மெய்யேந்திரன் சார் தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு. ஸோ அதால் தர்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 டேஸுக்கு அப்புறம் அந்த கட்டி போயிடுச்சு. அப்போ மெய்யேந்திரன் சார் கூப்பிட்டு தர்ஷன் இனி ஆட்டத்தை பாருங்க அப்படின்ட்டு சாரே வேணான்னாலும் எனக்கு க்ளோஸ் சேர்த்தாரு. ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னா ரேணு சார் தான். ஏன்னா எந்த ஒரு ஷாட் எடுத்தாலும் டைரக்டர் சார் டிஓபி சார் எல்லாம் டிஸ்கஷனில் இருப்பாங்க. அப்புறம் கடைசியாக நாமெல்லாம் பேசினா ஓகே ரேணுகிட்ட ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு தான் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். நான் அப்போ யார் ரேணு சார் அப்படின்னு, ஏன்னா ரேணு சார்கிட்ட இருந்து எவ்வளோ ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இருக்கு இவ்வளோதான் வரும். பட் பர்சனலாக அவர் ரீசெண்டாக ஒரு 2 டேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொன்னாங்க. அப்போ ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் நான் யார் சார் என்ன ரெஃபர் பண்ணது அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம், ரேணு சார்ட்டு இந்த ஸ்டோரி சொன்னேன். ரேணு சார் தான் தர்ஷன்றது சொல்லுங்கள், தர்ஷன் இதை கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாகவே எனக்கு சொன்னதில்லை. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் முதல் 2 படத்துலையும் ஃபைட்ஸ் இல்லை. ஸோ இதில் 3 ஃபைட் இருக்குது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் சார் வந்தார். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் பெரிய பெரிய படங்களில் ஒர்க் பண்ணிருக்காரு. பட் இதில் அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்படும் நான் நம்புகிறேன். ஏன்னா எந்த ஒரு நிறைய ரோப் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சார் வந்து சாரே நின்று டபுள் செக் பண்ணிட்டு தான் என்னை உள்ளே விடுவார். ஸோ தேங்க்யூ சார். நிறைய படங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணணும். அண்ட் மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலாக டீசர் பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் இருந்தும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட விஷயம் யார் மியூசிக் அப்படின்ட்டு. விகாஸ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சீன்ஸாக பண்ணும்போது தெரில, அப்புறம் மியூசிக்கோட பார்க்கும்போது தான் தலைவன் என்னை காப்பாற்றி விட்டார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மன்சூர் அலிகான் சார், நாங்கள் எல்லாருமே அவர் படங்களை பார்த்து வளர்ந்தது, ஊரில் இருந்தாலும் சரி ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி. ஸோ அவள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நேரில் பார்த்ததில்ல. ரவிக்குமார் சாருக்கு அப்புறம் லால் சார், சுஜித் சங்கர் சார், மன்சூர் அலிகான் சார் தான் நேரில் பார்த்துருக்கேன். எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற விதம், நாங்கள் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம்னு நினச்சிட்டு உள்ளே போவோம். அங்கே ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க. இது என்னடா ஹார்ட் ஒர்க் இப்போ பாரு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயம் அவங்க கூட இருந்து லேர்ன் பண்ணேன். வந்ததுலேருந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தமிழ், சபரி, மாறன். ஏன்னா யூஸ்வலாக சார்கிட்ட ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் பிடிச்சி டே இங்கே வா இதை எப்படியாவது சார்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட்லேருந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் அருள் சார் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டேலேருந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். நான் ஏன் அருள் சார் எனக்கு ஐஸ் வைக்கிறாரு, நான் அந்த மாதிரி ஒன்றும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. பட் அந்த ஒரு ஜென்யூனிட்டி ஸ்டார்ட்லேருந்து இன்னும் வரைக்கும் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சூப்பராக வருவாடா, இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதேன்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு யார் இல்லைன்னு. ஸோ நான் சென்னை வந்ததுலேருந்து எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சலாக இருந்த செந்தில் நாம அவங்க ஃபேமிலி, அப்புறம் நரேஷ், என் தம்பி லோகேஷ், இன்பா, முரளி அண்ட் பிரவீன், முக்கியமாக ஹர்ஷிகா. ஸோ இவங்க எல்லாரும் என் கூட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரெஸ்ஸும் மீடியா மக்களும். பிக் பாஸ்ல இருந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு முக்கியமான பங்கு நீங்கள் மட்டும்தான். ஏன்னா அங்கேருந்து என்னோடய வாழ்க்கையை
நடந்த விஷயங்கள் முதல் படமாக இருக்கட்டும், ரெண்டாவது படமாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அண்ட் ரீசனாக நடந்த இஷ்யூவில் கூட நைட் ஒரு 2:30க்கு என் வீட்டு அட்ரஸ் தேடி நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னாங்க. ஸோ அதால் தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்தா இந்த படத்தையும் மக்களுக்கு சேர்த்துருங்க. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரம்யா ராமகிருஷ்ணா பேசுகிறேன். பிரசாத் லேப் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடான ஒரு லேப். பாலு மகேந்திரா சார் படத்தில் ஹீரோயினாக பண்ணப்போ இங்கே இருந்தேன். மகேந்திரன் சாரோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறப்போ நான் இங்கே இருந்தேன். ஸோ அவரோட மேக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஃபீல் பண்ண அன்னைக்கு வந்து ஹி வாஸ் லைக் ரியல் கிட் ஆஃப் பாலு மகேந்திரா சார் ஸ்கூல், அதை சொல்லணும். இன்றைக்கி நான் இந்த படம் சரண்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்னா மனசா வாச்சா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூணுமே ஒன்றுபட்டால் மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டோ நல்ல விஷயத்தையோ செய்ய முடியும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே தன்னோட ஹார்ட், மைண்ட் அண்ட் சோல் இதில் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வி ஆல் லவ் சினிமா. அந்த சினிமாவில் எப்படியாவது முன்னுக்கு வரணும், எப்படியாவது நம்ம அங்கே வெறியாக வந்து நிற்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஐ கிவ் மை பிக் தேங்க்ஸ் டு கௌதம் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் மகேந்திரன் சார். அதாவது மேக்கப்பே இல்லாமல் தான் நடிக்கணும் அப்படின்ற ஸ்கூல்லேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதுலேருந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி, ரைட் ஃப்ரம் எங்களோட மேக்கப் போட்டவங்கலேருந்து, எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து, எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, ஒரு டீமாக எல்லாருக்குமே ஒரே மோட்டிவ், சக்ஸஸ் மட்டும் சரண்டருக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ ப்ரெஸ்ஸும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி வி வில் வாண்ட் டு ரியலி அப்கம் அண்ட் வி வாண்ட் டு ரீச் த பிளேஸ். ஸோ உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப அவசியம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ. ஓகே, இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கௌதமன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி. சரண்டர் பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா இட்ஸ் லைக் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின் அண்ட் முக்கியமான விஷயம் நான் தமிழில் சொல்கிறேன், விடாமுயற்சி. இது எல்லாமே சேர்ந்தது தான் சரண்டர். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே பேக் கேம், ஃப்ரண்ட் கேம் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் சார் நான் ரொம்ப மென்ஷன் பண்ண நினைக்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் பார்த்தப்போ. ஸோ இந்த படத்துக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். August 1 ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைட். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கள் எல்லாருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் அனைவர்களுக்கும் வணக்கம். சரண்டர் என்னோடய அசிஸ்டண்ட் கௌதம் பண்ண படம். ஸோ லாஸ்ட் வீக் ஒரு படம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து நான் இன்வைட் பண்ணி அந்த படத்துக்கு அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படத்துக்கு ஏன் அட்டென்ட் பண்ணியிருந்தேன்னா, ஒரு ஃப்ரெண்டும் இன்வைட் பண்ணியிருந்தார். மேலும் வந்து அந்த படம் வந்து ட்ரெய்லரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஹாரர் சப்ஜெக்ட்டு. ஸோ அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஒரு விஷ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஹார்ட்ஃபுல்லாக தான் அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஸோ அப்படி அந்த ஒரு படத்துக்கு நான் வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணும்போது இந்த படத்துக்கு என்னோடய அசிஸ்டண்ட் மட்டும் இல்லை, ஒரு டைரக்டராக மட்டும் இல்லை, இந்த டோட்டல் டீமே வந்து எனக்கு வந்து பரிச்சயமான டீம் தான். மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து டோட்டல் டீமாக வந்திருக்காங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் நம்பி வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார். ஒரு பாயிண்டில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என் சார்ந்த ஃபஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் நான் சொல்லணுன்னா, ட்ரெய்லர் ரொம்ப பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லா ஆங்கிலையுமே வந்து அந்த படத்தை வந்து இன்னும் வந்து அந்த ட்ரெய்லர் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆர்ட் டைரக்டர் மனோஜ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும். அதாவது வந்து பார்டர் படத்துக்கு அதுக்கு முன்னாடி இருந்து தெரியும். ஸோ ஒருத்தரோட திறமை அப்படின்றது நம்ம வந்து அவங்க வந்து நம்மகிட்ட சான்ஸ் கேட்கணும் அப்படின்னு கிடையாது. அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இவர்கிட்ட வந்து ஒரு வேலையை கொடுக்கும்போது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த படங்களில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பொறுப்பு வந்து அவங்களே தேடி வரும். ஸோ எங்கே வந்து தானாக தன்னோட ஒர்க்கை வந்து ஒரு சின்சியராக ஆனஸ்ட்டாக காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒர்க்கை வந்து
அவங்கள தேடி போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு வந்து மனோஜ் உள்ளே வந்தார். வந்ததுக்கப்புறம் சப்தம் அப்படின்ற ஒரு படம் வந்து அவருக்கு வந்து ஃபஸ்ட் சான்ஸாக கொடுத்தாரு. அந்த படத்தோட அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா மனோஜ் அப்படின்றது சரி அருண் சார்ட்ட ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் கண்டிப்பாக கதையும் ஒரு டைரக்டரும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் எனக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண படம் தான் அந்த சரண்டர். ரொம்ப சூப்பராக இருக்குது மனோஜ். அது நான் ஃபஸ்ட்டு டே வந்து அது வந்து பார்க்கும்போதே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து நான் நினச்சதெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்றது என்றைக்குமே வந்து ஒரு டெக்னீஷியனும் சரி ஒரு டைரக்டரும் நினைக்கவே கூடாது. நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு அமௌண்ட் ஒரு பட்ஜெட், இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து கிடைக்கிறதுல எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும்னு நம்ம சொல்வேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் தான் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸையும் வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்து தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க ஒரு பாயிண்டில். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எடிட்டர் ரேணு சாபு, என்னோடய எடிட்டர் சாபுவோட அசோசியேட்டாக இருந்தார். பார்டர் எல்லா படத்துலையுமே வந்து த்ரோட் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்னா எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு வேவ் லென்த் அப்படி வந்து எல்லா டைம்லேயும் வந்து எங்கள் 2 பேர்த்தோட வேவ் லென்த்தை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு அதை கரெக்டாக கூட ட்ராவல் பண்ணுற ஒரு எடிட்டர்னு நான் சொல்வேன் ஒரு பாயிண்டில். அது சாபுக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் அப்படின்றத நான் ரொம்ப சொல்வேன். ஏன்னா ஒரு அசோசியேட் அப்படின்றது வந்து ஒரு டைரக்டருக்கும் சரி ஒரு எடிட்டராக இருக்கட்டும் எல்லாம் ஒரு கேமராமேனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க அசோசியேட் அசிஸ்டன்ட் அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு தான் சொல்கிற வேலையை வந்து செய்யணும் அப்படின்றது கிடையாது. தான் சொல்கிற வேலையை மட்டும் செய்யாமல் அதுக்கு மேலே வந்து அந்த படத்துக்கு என்ன அவங்களான ஒரு உழைப்பை வந்து போட முடியும் அப்படின்றது கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து 100% வந்து தேவை. அந்த மாதிரி ஒரு அசோசியேட் அசிஸ்டன்ட் அப்படின்றது தான் வந்து ஒவ்வொரு சீஃப் டெக்னீஷியன்ஸும் வந்து உண்மையான சீஃப் டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து அவங்களும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இந்த படத்தில் வந்து எடிட்டர் அமைஞ்சிருக்க வந்து ரேணு அப்படின்றது உண்மையிலே வந்து இந்த படம் வந்து உனக்கு பெரிய அளவில் வந்து ரீச் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஒரு பாயிண்டில். ஸோ அடுத்து கேமராமேன் எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கான்ட்ராஸ்ட் லைட்டிங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த கலர்ஸாக இருக்கட்டும் யூஸ் பண்ண கலர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சூப்பர் ஃபைன். எங்கள் ஸ்டன் மாஸ்டர் வந்து இன்றைக்கி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஃபைன் சூப்பர் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் விகாஷ் ஒரு பையன். என்னோடய படத்தோட ஃபங்க்ஷனில் தான் வந்து அவரை பற்றி நிறையா சொல்லணும்னு நான் நினச்சேன். அது கரெக்டாக நான் ஒரு டைமாக வந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்றது எனக்கு என்னோடய டிஓபி பார்டர் படத்தோட டிஓபி வந்து தமிழ் ராக்கர்ஸோட டிஓபி ராஜசேகர் வந்து எனக்கு வந்து சொன்னார், விகாஷ்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காப்புல நீ வந்து யூஸ் பண்ணிப்பார் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை சொல்லிவிட்டு வந்து ஒரு சின்ன ட்ராக் மட்டும் தமிழ் ராக்கர்ஸ் கேட்டேன். கேட்டோன்னே வந்து எனக்கு ரொம்ப வந்து அப்பீலிங்காக இருந்துச்சு. அதாவது ரொம்ப சூப்பராக இன்னொரு டியூன் வந்து நம்மளை கேட்கணும் ஒரு டைரக்டர் அப்படின்றதால இல்லை எனக்கு இன்னொரு ஆப்ஷன் டியூன் வேணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு தங்கன்றது வந்து 2 அடியிலையும் கிடைக்கலாம் 10 அடியிலையும் கிடைக்கலாம். எனக்கு 10 அடியில் தான் தங்கம் கிடைக்கும் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு 2 அடியிலேயே வந்து கிடைச்ச தங்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து அந்த மியூசிக் அது பார்த்திங்கன்னா விகாஷ் தான். ஆமாம் சார் எல்லாம் டைம் காலம் இந்த காலம் தான் சார் எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்டில். அப்படி ஒரு ஸோ என்னோடய படங்கள் வந்து மியூசிக் வந்து ஆர்ஆர் பார்க்கும்போது சொல்லி திடீர்னு வந்து ஒரு மியூசிக் வந்து ஃபஸ்ட் ஆர்ஆர் போட்டுட்டு ஒன்று கூப்பிட்டுட்டேன் சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்கேன் அனுப்பிட்டுமா அப்படின்னா இல்லை நான் ஸ்டுடியோலேயே வந்து பார்க்குறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு ஆம்பியன்ஸ் ஃபீல் அப்படின்னு அவரும் விரும்புவார் நானும் விரும்புவேன். போய் பார்க்கும்போது அந்த படத்தோட விஷுவலை தாண்டி ஒரு இன்னும் ஜாஸ்தியாக வந்து ஸ்ட்ராங்காக பயங்கரமாக இருக்கும் ஒரு பாயிண்டில். இதுக்கு மேலே கேட்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நான் வந்து விகாஸ்ட்டை வந்து ஜோக்காக சொல்லுவேன். விகாஸ் வந்து இப்போ வந்து நீங்கள் போட்டிருக்க மியூசிக் வந்து எனக்கு வந்து ஒரு விஷுவல் வந்து எனக்கு வந்து ஒரு 5 ஹெலிகாப்டர் தேவைப்படுது ஒரு பாயிண்டில். ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. நான் 5 ஹெலிகாப்டர் வச்சுட்டு நான் வந்து அந்த சீன் எடுத்துகிட்டு வரும்போது அந்த மியூசிக் போட்டு கொடுத்துருங்க எனக்கு அப்படின்வேன். ஸோ இவர்கிட்ட வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக எனக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் விகாஷை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு அதான் கேட்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக அந்த படத்துக்கு தேவையான எல்லா எக்ஸைட்மெண்ட் அந்த முழு உழைப்பை வந்து போட்டு கொடுத்துருவார் ஒரு பாயிண்டில். அதுதான் கௌதமுக்கு போட்டு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் வந்து கம்மியாக கேட்டிருக்காரு ஒரு பாயிண்டில். ரொம்ப சூப்பர். விகாஷ் வந்து இன்னொன்று ட்ராவல் பண்ண வேண்டிய தூரம் வந்து இன்னும் நிறையா இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த விஷயம்.
நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தர்ஷன். இப்போ எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி வந்த ரீசெண்டாக வந்த பிக் பாஸ் அத்தனையிலையுமே வந்து ஃபுல் எபிசோடு வந்து என்னோடய டைமிங் ஒரு ரைட்டிங் பீரியட்னு நம்மளுக்கு ஒன்று இருக்கும். ஷூட்டிங் டைமு, ரைட்டிங் பீரியட். அந்த ரைட்டிங் பீரியட் டைமில் வந்து அந்த நான் பார்த்த ஃபுல் பிக் பாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தர்ஷன் வந்த அந்த பிக் பாஸ் தான். அது இன்றைக்கி வரைக்கும் எந்தளவுக்கு சக்ஸஸான ஒரு பிக் பாஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதில் பார்ட்டிசிபேட் எல்லாருமே வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அதில் 2 பேர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஒன்று தர்ஷன், ஒன்று முகன். ஸோ நான் ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து தர்ஷன் முகன் யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணோம் அப்படின்றது 2 பேருமே வந்து ரொம்ப சார்மிங்காக இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய அசிஸ்டண்ட் கௌதம் படத்தில் வந்து த்ரோட் வந்து ஃபஸ்ட்டு படம் அமைஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை காஸ்ட் பண்ணது கௌதமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஸோ அந்த இன்றைக்கி வந்து அந்த ஃபஸ்ட் படம் பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட் படத்துக்கான டெபியூ படத்துக்கான இல்லாமல் மெயின் வந்து அந்த ஆக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு லவ் சப்ஜெக்ட் அப்படின்றது பண்ணுறது ஓகே, பட் எடுத்தோன்னே டெபியூவாக வந்து அதை ஆக்ஷனாக பண்ணி அதில் வந்து ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு படம் தான் எப்படி ஆக்ஷன் ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து அந்த சப்ஜெக்டும் அந்த படத்தோட அமைப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் என்னவோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஒரு விஷயம் போதும். ஃபஸ்ட்டு படத்தில் வந்து இது பண்ணுமா பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக ரீச் ஆகிரும். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மன்சூர் அலிகான் சார். இன்றைக்கி தான் அவர் ஃபஸ்ட்டு வந்து நேரடியாக நாங்கள் பார்த்து மீட் பண்ணி பேசிக்கிறோம். ஆனால் அவருக்கு எனக்குமான கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேப்டன் பிரபாகரன். நான் வந்து பயங்கரமான வந்து தீவிரமான ரஜினி சார் ஃபேனு. ஆனால் கேப்டன் பிரபாகரன் படத்தை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக பார்த்தேன், தியேட்டரில் அதிகமாக பார்த்த ஒரே படம் அப்படின்றது. மோர் தென் வந்து ஒரு 10 times படம் பார்த்துருப்பேன். ஏன்னா அன்றைக்கி வந்து அதோட நிறைய வந்து பாத் பிரேக்கிங் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாது அந்த படத்தை பற்றி. அது ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதோட சவுண்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அன்றைக்கி வந்து நிறையா வந்து பாத் பிரேக் பண்ண ஒரு படமாக இருக்கும். அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மன்சூர் அலிகான் சார் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். அந்த இன்ட்ரடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்னொருத்தரோட ஆப்போசிட்டில் இருக்க ஒரு தலையை வெட்டிட்டு வந்து ஃபுல் பிளட்டில் சோக் ஆகிட்டு அவரோட ஃபேஸை இன்ட்ரடியூஸ் ஆகும். அப்போ பேக் ஷாட்டில் வந்து அவரோட டயலாக் வரும். படம் வந்து ஒரு 1 or 3 days 4 days ஆனதுக்கு முன்னாடியே வந்து அவரோட இமேஜ் வந்து கேரக்டர் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேரக்டர் பேக் ஷாட்டில் காமிக்கும் போதே வந்து ஹோல் தேட்டர் விஜயகாந்த் சாருக்கு எந்த அளவுக்கு கிளாப் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு கிளாப் வந்து அவர் கிடைச்சது ஒரு பாயிண்டில். அதுதான். ஸோ ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக வந்து ஒரு வில்லனுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ரிசீப்ட் கிடைக்கும் போது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து ஆடியன்ஸ் வந்து எந்த கேரக்டர் எது பண்ணாலும் சரி ஒரு பாயிண்டில் அது கரெக்டாக ரீச் ஆயிடுச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த விதத்தில் தர்ஷனாக இருக்கட்டும், படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஹீரோயின்ஸ் ரம்யா எல்லாருக்குமே வந்து என்னுடைய வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைனல் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டூர் போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் டூர் போயிட்டு இருக்கும்போது வந்து ஜஸ்ட் கொடைக்கானல் போகணும், ஊட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஒரு 200 rupees 500 rupees 1000 rupees அப்படின்னு கேட்போம். அது வந்து நம்ம நிறைய போராட வேண்டியது இருக்கும் ஒரு பாயிண்டில். அது நம்மகிட்ட வந்து அப்பாட்ட சொல்லி ஓகே பண்ணி அது அம்மா மூலமாக கொரியர் அனுப்பி அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கே வந்து நம்மளுக்கு ஒரு டூர் போகிறக்கே வந்து நம்ம அப்பாட்ட வந்து ஒரு 500 கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ போராட வேண்டியது இருக்குது. நம்மளை நம்பி அது ஒரு டெபியூ டைரக்டர் ஒரு கதையை நம்பி அந்த கதை நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அவன் திறமையை நம்பி ஒரு படம் வந்து கொடுக்குறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அந்த விதத்தில் வந்து ப்ரொடியூசர் வந்து நான் இது பண்ணிக்கிறேன் ரொம்ப கண்டிப்பாக அது டெஃபரெண்ட்டாக வந்து அந்த சரண்டர் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு அப்பீல் இருக்குது. ட்ரெய்லருக்கும் சரி இதுக்கும் சரி கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக நல்லா போகும் அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட டீம் கௌதம் சொல்லுவேன். ஸோ கௌதம் என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்கும்போது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து மணிகண்டனுக்கும் அவர் நல்லா தெரியும், ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு மூலமாக வந்து அப்பேர் பண்ணார். பண்ணப்போ வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம கூட வந்து ஒர்க் பண்ணணும், ஒரு விஷயம் தொழில் கற்றுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஈகராக இருந்தார் அப்படின்றது. ஏன்னா பார்த்துட்டு இருக்க வந்து யூஎஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை விட்டுட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேஷனில் வந்து சினிமா அப்படின்றது எந்த அளவுக்கு வரணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார் அப்படின்றது ரொம்ப தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து தமிழ் ராக்கர்ஸ் ஒர்க் பண்ணார், அதுக்கு முன்னாடி பார்டர் ஒர்க் பண்ணார். ஸோ இன்றைக்கி வந்து அந்த படம் வந்து இந்தளவுக்கு வந்து ரீச் பண்ணிவிட்டு ஒரு படமும் எடுத்து காமிச்சிட்டு அது ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்குது. உண்மையிலேயே வந்து அந்த பார்த்து ட்ராவல் அப்படின்றத நான் வந்து உண்மையிலேயே பாராட்டுறேன். ஸோ
டைம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதாவது என்னோடய அசிஸ்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேருமே வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து கண்டிப்பாக திறமையானவங்க தான் எல்லாருமே, எல்லா அசிஸ்டன்ஸும். அப்படி தான் வந்து ஒரு டைரக்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் ஒரு பாயிண்டில். சிலருக்கு வந்து ஒரு படங்கள் வந்து காலதாமதமாகலாம், சிலருக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கலாம் அப்படின்றது இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மீறி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு டைம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் இருக்குது. நம்ம என்ன ஃபார்முலா போட்டாலும் சரி அது கரெக்டான டைமில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம். இப்போ இருக்குன்னு ஒரு டைம் ஃபேக்டர் இருக்குது. ஸோ ஆனால் நம்மளுக்கான உழைப்பை வந்து நம்ம வந்து போட்டுகிட்டே தான் இருக்கணும். இப்போ நம்ம ஜோசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் சரியில்லை, ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே மேலே டாப்பில் போவீங்க அப்படின்னு என்ன தான் சொன்னாலும் நம்மளுக்கு வேலைக்கான உழைப்பை வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது அது கரெக்டாக ப்ராப்பராக சேர வேண்டிய இடத்துல வந்து சேரும்போது அது கரெக்டாக வந்து சேரும். அப்படி வந்து கௌதம்க்கு வந்து அவரோட உழைப்பு, திறமை எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து அது அமைஞ்சிருக்கு ஒரு பாயிண்டில், இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கான உருவம் தான். ஸோ ஒரு டைரக்டர் வந்து என்ன கற்றுக்குறோம் அப்படின்றத விட வாழ்வியல் நம்ம என்ன கற்றுக்கிட்டு உள்வாங்கிக்கிறோம், அதை எப்படி வந்து வெளிப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். ஸோ உங்கள் கதையை நான் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு வாழ்வியல், நீங்கள் அனுபவப்பட்ட ஒரு விஷயங்கள், படங்கள் பார்த்ததாக இருக்கட்டும், நீங்கள் வாழ்வியல் இருக்கணும், என்னோடய படங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து தெரியுது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்றது என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ.